ஏய் யாரா நீங்க சாமுராய் காலத்திலே ஸ்குட் கேம்லாம் நடத்தி வச்சிருக்கீங்க. லாஸ்ட் சாமுராய் ஸ்டாண்டிங் அப்படிங்கிற சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்திருக்குது. மொத்தமா 6 எபிசோடு தான், ஒரே சிட்டிங்ல முடிச்சு விட்டுலாம். தமிழ் டப்பிங்லயுமே இருக்குது. இதுல மொத்த சாமுராய்களையும் கூப்பிட்டு நல்லா சண்டை போடுவீங்களப்பா, அதுதான் கௌரவம்னே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கல்ல. அப்ப வாங்க இந்த கேம்ல விளையாடி நீங்க ஜெயிச்சீங்கன்னா நீங்க நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு காசை நாங்க அள்ளி கொடுப்போம்னு சொல்ல எல்லாரும் ஏய் காசுக்காகடா எங்களுடைய வீரத்தை காட்டுறதுக்காகன்னு எல்லாரும் வந்து சேர்ந்துட்டாங்க. இப்ப மொத்த பேருக்கும் கேமுடைய ரூல்ஸ் கேம் இதுதான் சொன்னவும் அதுக்கப்புறம் எல்லாரும் இப்படி மாத்தி மாத்தி வெட்டி வீசுறாங்கிறது தான் மொத்த கதையே. நான் கூட ஓகே காசுக்காக இப்படி போய் மாட்டிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க கெத்து காட்டுவாங்க அப்படிங்கிற ரூட்லயே போகும்னு பார்த்தா ஆக்சுவலா அதெல்லாம் நடத்துறதுக்கான காரணம் எதுக்காக இவங்களை செலக்ட் பண்ணி இப்படிலாம் பண்றாங்கிற விஷயத்த சொன்னது. இன்னும் அதுல கலந்துகிட்ட ஒருத்தருடைய கதைகள்லாம் சொல்லும் போது பாவம்லாம் நீங்கன்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா இன்னும் எக்ஸைட் பண்ணுது. இப்ப ஸ்குட் கேம்னா அவங்களை மானிட்டர் பண்றதுக்கு கேமரா வச்சு பாத்துக்கிட்டே இருக்கலாம். அது இல்லாம அவங்க கேமை கிளியர் பண்ணிட்டாங்கன்னு போட்டோ எடுத்து இவங்க இப்படின்னு சொல்லலாம். அந்த டைம்ல எப்படி அதெல்லாம் பண்ணிருப்பாங்க? கேமை ஏதாச்சும் ரூல்ஸை தப்பா யூஸ் பண்ணிட்டா எப்படி அவங்களை கண்டுபிடிப்பாங்க? சரி கேமை கிளியர் பண்ணது இவன் தாங்கிறத எப்படி நோட் பண்ணுவாங்கன்னு அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் காட்டுறது நல்லா இருந்துச்சு. நான் இந்த சீரிஸை ட்ரை பண்ணது ஓகே, அந்த காலத்துல ஆட்சியை பிடிக்கிறதுக்காக என்னெல்லாம் பிளான் போடுறாங்க அப்படிங்கிற மோட்ல இந்த சீரிஸ் இருக்கும்னு நினைச்சு பார்த்தா இது ஸ்குட் கேம் மாதிரி இருக்குங்கிற மாதிரி அதுவே கொஞ்சம் எக்ஸைட் பண்ணுச்சு. நல்லா இருந்துச்சு இந்த சீரிஸ். அண்ட் இந்த சீரிஸ் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.